அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனிய சிந்தனை தஃப்சீரிலிருந்து சூரா அல்-லைல் தொடர். வசனங்கள் 12 தொடக்கம் 21 வரை. மனித முயற்சிக்கான இறுதி விளைவு. இன்ன அலைனா லல் ஹுதா வ இன்ன லனா லல் ஆஹிரத வல் ஊலா ஃப அன்ஸர்துக்கும் நாரன் தலவ்வா லா யஸ்லாஹா இல்லல் அஷ்கா அல்லதி கல்லப வத்தவல்லா வசயுஜன்னபுஹல் அத்தகா அல்லதி யுஅதி மாலஹு யதஸக்கா வமாலி அஹதின் இந்தஹு மின் நிஅமத்தின் துஜ்ஸா இல்லப்திகாஅ வஜ்ஹி ரப்பிஹில் அலா வலசௌஃப யர்லா. நிச்சயமா நேர்வழிகாட்டும் பொறுப்பு எமக்குரியதாகும். மறுமையும் இவ்வுலகும் நிச்சயமாக எமக்கே சொந்தமானவையாகும். கொழுந்துவிட்டெரியும் நெருப்பை நாம் உமக்கு எச்சரித்து விட்டோம். பொய்ப்படுத்தி புறக்கணிக்கும் பெரும் தரித்திரியம் பிடித்தவன் தவிர வேறு யாரும் அதில் வீழ்ந்து எரிய மாட்டான். மிகுந்த இறை பயம் கொண்டவர் அதனை விட்டும் அப்புறப்படுத்தப்படுவார். அவரே தூய்மைப்பட வேண்டும் என்ற நோக்கில் தனது செல்வத்தை கொடுப்பவராவார். தன் உயர்ந்த இரட்சகனின் திருமுகத்தை தேடியது தவிர யாரேனும் அளித்த உபகாரத்திற்காக கைமாறு செய்யும் நிலை அவருக்கு இருக்கவில்லை. நிச்சயமாக அவர் திருப்தியுறுவார். எல்லா காலங்களிலும் எல்லா நிலைகளிலும் மனித சமுதாயத்தின் வழிமுறை அடிப்படையில் இரண்டே. வெளித்தோற்றங்கள் எவ்வாறு வேறுபட்டாலும் மனிதர்கள் இரண்டு கட்சியினரே என்ற உண்மை சூறாவின் முதற்பகுதி விளக்கத்தோடு தெளிவாகியது. ஒவ்வொரு மனிதனும் தனது தெளிவுக்கேற்ப முயற்சிகளில் ஈடுபடுகிறான். அப்போது இறைவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் இலகு வழிக்கோ கடின வழிக்கோ செல்வதை எளிதாக்குகிறான் என்னும் உண்மையை சூறா மேலும் தெளிவுபடுத்தியது. இப்போது இந்த முயற்சியில் கொண்ட மனிதர்களின் இறுதி முடிவென்ன என்பதை இவ்விரண்டாம் பகுதி விளக்குகிறது. அம்முடிவை விளக்க முன்னால் அது நீதியான சத்தியமான முடிவே என்பதையும் சூறா விளக்கிவிடுகிறது. இப்போது ஒவ்வொரு வசனமாக விளங்க முயல்வோம். நிச்சயமாக நேர்வழி காட்டும் பொறுப்பு எமக்குரியதாகும். அல்லாஹ் தனது ஆழ்ந்த ஞானத்தின் பின்னணியில் கருணையின் காரணமாகவும் மனிதனுக்கு வழிகாட்டும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டான். அந்த வகையில் நேர்வழியை தேடிப் பெறும் உணர்வை மனித இயற்கையிலேயே அவன் அமைத்து விட்டுள்ளான். அத்தோடு நின்றுவிடாது தூதர்களையும் வேதங்களையும் அதற்காக அனுப்பியும் வந்தான். இந்த ஏற்பாடுகளின் விளைவாக சத்தியம் அசத்தியம், நன்மை தீமை, நீதி அநீதி என்பவற்றை மனிதன் புரிந்து கொள்கிறான். இவ்வாறு இறை வழிகாட்டலை பெற்று தன்னை சீர்படுத்தி கொண்டு தன் முயற்சிகளை நல்வழியில் அமைத்து கொள்ளும் சந்தர்ப்பமும் அவனுக்கு கிடைக்கிறது. தொடர்ந்து இந்த இறை செயற்பாட்டை மேலும் தெளிவுபடுத்தும் வகையில் சூறா சொல்கிறது. மறுமையும் இவ்வுலகும் நிச்சயமாக எமக்கே சொந்தமானவையாகும். இவ்வசனத்தின் பிரயோகம் 3 கருத்துக்களை கொடுக்கிறது. ஒன்று, இவ்வுலகிலிருந்து மறுமை வரையில் இறைவனின் அதிகாரத்தினுள்ளேயே மனிதன் உள்ளான். எந்த வகையிலும் அவனது பிடியிலிருந்து மனிதன் தப்ப முடியாது. இவ்வுலகமும் மறுமையும் இறைவனுக்கே சொந்தமானவை. அதன் மீது ஆதிக்கம் செலுத்த எம்மனிதனாலும் முடியாது. 2, இந்த உலகும் மறுமையின் உலகும் இறைவனது ஆளுமையின் கீழ் இருப்பதால் மனிதன் செய்யும் நன்மையால் இறை அதிகாரம் கூட போவதில்லை. அந்த மனிதனுக்கே அது நன்மையாக முடிகிறது. அவ்வாறே மனிதன் தீய வழியை தெரிவு செய்தால் இறைவன் மீது அல்லது அவனது அதிகாரத்தின் மீது எந்த மோசமான பாதிப்பையும் அது நிகழ்த்தப் போவதில்லை. மனிதனுக்கே அது பாதகமாக முடிகிறது. இந்த வகையில் மனிதன் அல்லாஹ்வுக்கு பணிந்து வாழட்டும் அல்லது அவனுக்கு கட்டுப்படாது முரண்பட்டு வாழட்டும், அது அவனில் மட்டுமே தாக்கத்தை ஏற்படுத்தும். இறை அதிகாரத்தில் எத்தாக்கத்தையும் அது விளைவிக்காது. 3, இந்த உலகத்தின் அதிகாரம் படைத்த தலைவன் இறைவனே. எனவே இவ்வுலகில் எதனையும் மனிதன் பெற விரும்பினால் இறைவனே அதனை கொடுக்கும் சக்தியுள்ளவன். மறுமையின் தலைவனும் இறைவனே. அங்கு எதனையாவது பெற விரும்பினாலும் மனிதனுக்கு அதனை கொடுக்கக்கூடியவன் இறைவன் மட்டுமே ஆவான். கொழுந்து விட்டெரியும் நெருப்பை நாம் உமக்கு எச்சரித்து விட்டோம். இது இறை தூதின் அடிப்படை எச்சரிக்கையாகும். இறை தூதின் இப்பகுதி இங்கு வெளிச்சப்படுத்தி காட்டப்பட காரணம் மிக பெரும் நெருப்போடு கூடிய அம்மாபெரும் அபாயம் குறித்து மனிதன் நன்கு கவனத்திற்கொள்ள வேண்டும் என்பதனாலாகும். இப்போது அந்த அபாயத்தை நோக்கி கூட சில மனிதர்கள் தமது நடத்தையால் செல்வார்கள் என சூறா சொல்கிறது. பொய்ப்படுத்தி புறக்கணிக்கும் பெரும் தரித்திரியம் பிடித்தவன் தவிர வேறு யாரும் அதில் வீழ்ந்து எரிய மாட்டான்.
அந்த பயங்கர நெருப்பில் விழுபவன் மனிதர்களிலேயே மிகப்பெரிய அபாக்கியவான். வாழ்வு முழுக்க தரித்திரம் பிடித்தவனே அன்றி வேறு யாருமாக அவன் இருக்க முடியாது. ஏனெனில் இயற்கையிலேயே இறைவனை பற்றிய பிரக்ஞை மனிதனில் உள்ளது. நன்மைகளை நாடுவதும் மனித இயற்கை. போதாமைக்கு எந்த இலாபமும் நோக்கமற்ற இறை தூதர்கள் மனிதர்களிடத்தில் வேதங்களோடு வருகிறார்கள். ஆதாரபூர்வமாக தமது தூதை முன்வைக்கிறார்கள். இவ்வளவு இருந்தும் தூதை ஒருவன் நிராகரிப்பானாயின் அவன் பாக்கியத்தை இழந்தவன், தரித்திரம் பிடித்தவன் என்று சொல்வதை விட வேறென்ன அவனை பற்றி கூற முடியும்? இங்கு நிராகரிப்பை 2 வகையில் சூரா விளக்குகிறது. ஒன்று பொய்ப்படுத்தல், அடுத்து புறக்கணித்தல். தூதை நாவினால் அது பொய்யென்று சாடி நிராகரிக்க முடியும். இரண்டாவது, நடத்தையால் அதனை புறக்கணித்து விலகிச் செல்ல முடியும். இந்த இருவகை நிராகரிப்பையுமே இவ்வசனம் இங்கே விளக்குகிறது. அடுத்து மிகச்சிறந்த நடத்தை கொண்ட மனிதன் பற்றி சூரா விளக்குகிறது. மிகுந்த இறைப்பயம் கொண்டவர் அதனை விட்டு அப்புறப்படுத்தப்படுவான். தக்வா உடையவன் அவனே, இறை பிரக்ஞை கொண்டவன் என்று ஏற்கனவே விளக்கினோம். அத்தகைய மனிதன் நரகம் என்ற அந்த மோசமான பயங்கர விளைவை விட்டு தப்புகிறான். நரகத்திலிருந்து தப்பினால் சுவர்க்கத்தை அடைகிறார் என்பதே அதன் பொருளாகும். எச்சரிக்கையை மையப்படுத்தி விளக்கியமையால் இங்கு அதனை தெளிவாக வசனம் கூறவில்லை. ஏற்கனவே விளக்கப்பட்ட நன்முயற்சி கொண்டவர், இலகுவழியை எளிதாக பெற்றவர் அடையும் இறுதி முடிவே இங்கே விளக்கப்படுகிறது. அவரது நடத்தையை தொடர்ந்து அடுத்த வசனம் விளக்குகிறது. அவரே தூய்மைப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் தனது செல்வத்தை கொடுப்பவராவார். செல்வம் மனித வாழ்வை தாங்கி நிற்கும் பிரதான ஆதாரங்களில் ஒன்று என்பது உண்மையாயினும் அச்செல்வம் மனிதன் சீர்கெட்டு அழுக்கடைவதில் பிரதான பங்கு வகிக்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை. இந்நிலையில் தக்குவா இறை பிரக்ஞை கொண்ட மனிதன் தனது உள்ளத்தில் தூய்மையை பாதுகாத்து கொள்ள செல்வத்தை பொது நலன்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் இறை மார்க்கத்தின் உயர்வுக்கும் செலவழிப்பான் என விளக்குகிறது இவ்வசனம். உள தூய்மைக்காக பயிற்றுவித்தல் என்பது வெறுமனே வணக்க வழிபாடுகள் என்ற வாழ்வோடு மட்டும் சம்பந்தப்படுவதல்ல. புற வாழ்க்கையிலும் அதற்கான பயிற்றுவித்தல் ஒழுங்குகள் உள்ளன. அவற்றில் மிக பிரதான ஒன்றே செலவழித்தலாகும் என இவ்வசனம் மிக தெளிவாக சொல்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.